நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தால் தேவனுடைய வார்த்தையை முழுமையாய் தள்ளிவிடாமல் கேளுங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். யோசுவா 1:7-8. நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுவது நீங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசே மரித்த பின்பு யோசுவாவிடம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் பொறுப்பை கர்த்தர் ஒப்படைத்தார். என்னுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக காணப்படும் என்றும் 31 ராஜாக்களையும் 7 ஜாதிகளையும் மேற்கொள்ளுவது எப்படி என்று யோசுவா சிந்தித்த வேளையில் அவனுடைய வழிகளை வாய்க்க பண்ணுவதன் இரகசியத்தை கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அதை கற்றுக்கொள்ளுவது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வழிகளையும் நாம் செய்கிற காரியங்களையும் வாய்க்க பண்ணுவதற்கு உதவியாக காணப்படும். நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமாயிருங்கள். பிரமாணம் என்பது முதல் 5 ஆகம புஸ்தகங்களை குறிக்கிறது. மோசேயின் மூலமாக வந்த கர்த்தருடைய வார்த்தைகளாக காணப்படுகிறது. வேத வார்த்தைகளை வாசிக்கிறவர்களாகவும் கேட்கிறவர்களாகவும் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இயேசுவும் இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவர்களே புத்தியுள்ள மனுஷர்கள் என்றார். நம்முடைய வழிகள் வாய்ப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் விலகாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கை என்னும் ஓட்டத்தின் ஓடுதளம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. இந்த ஓடுதளத்தை விட்டு பாதை மாறி ஓடுவதற்கு அநேக சத்தங்கள் தொனித்துக் கொண்டு காணப்படுகிற நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் மெய்ப்பனின் குரலை அவருடைய வார்த்தையின் மூலம் கேட்டு அதன் வழியில் நடக்கும்போது உங்கள் வழிகள் வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். அதை நாம் பேச வேண்டும், வாயினால் அறிக்கையிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இருதயம் என்னும் களஞ்சியத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்னும் தானியம் நிறைவாயிருந்தால்தான் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச முடியும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் பேசுகிற வண்ணம் உங்கள் வழிகளாகும். கர்த்தருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். தியானிப்பது என்பது அசை போடுவதாய் காணப்படுகிறது. வாசித்த ஒரு பகுதியை, வசனத்தை மீண்டும் திரும்ப வாசித்து அது எழுதப்பட்ட சூழ்நிலை, நாம் கற்றுக்கொண்டு கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள், வாக்குத்தத்தம் என்பவைகளை அறிந்து கொள்ளுவதாக காணப்படுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் நாம் தியானமாயிருக்கும்போது நம்முடைய வழிகள் வாய்க்கும். இவைகளை நாம் செய்யும்போது நம்முடைய வழிகள் தானாகவே வாய்க்கும். கர்த்தர் அதை வாய்க்கச் செய்வார். நீங்கள் புத்திமான்களாகவும் காணப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களையும் குடும்பத்திலுள்ள அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க. இன்றே தேவனுடைய வார்த்தையை படித்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருங்கள். அப்பொழுது கர்த்தர் உன் வழியை வாய்க்க பண்ணுவார். ஆமென்.